இப்போ மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் ராஜன் மறைஞ்சிட்டார், ஒரு போராளி. இந்த பக்கம் நான் ஒரு போராளி. அந்த திருட்டு விசிடிக்காக என்னென்ன போராட்டம் பண்ணியிருக்கேன் தெரியுமா? இறங்கி அடிப்பாருங்க ராஜன். அவர் வீட்டுக்காக அடித்தார், ஓடி ஓடி அடிச்சிருக்கு, என் கண்ணால் பார்த்துருக்கேன். இன்றைக்கி எடுக்கிறது நிச்சயம் எடுத்திங்கன்னா பெரிய படங்கள் எத்தனை, சின்ன படங்கள் எத்தனை ரிலீஸ் ஆகுது, இத்தனை படத்துக்கு ஏன் ஓடிடி வரல? ஓடிடி கொடுக்க மாட்டான், பெரிய படத்தை மட்டும் வாங்குறான். ஆனால் ஆரம்பித்தது எங்களை வச்சு, சின்ன படங்களை வச்சு தானே ஆரம்பித்தேன். இன்றைக்கி அவங்கள பட்னி போடுறது. டெல்லியில் வந்து வேவ்ஸ்னு ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணிருக்கு. ஓகே, சிறிய படங்கள் அந்த மாதிரி ஒன்று இங்கே தமிழ்நாட்டில் நம்ம கொண்டு வரோம். சிறிய படங்களுக்கு இப்போ சினிமா உலகம், சினிமா தொழில் நசிஞ்சு இப்படி ஆல்மோஸ்ட் 60-40 லெவலில் கிடைக்கும். ரொம்ப நடிஞ்சு டொழிஞ்சு போய் கிடக்குது. இப்போ இதை வந்து நிறுத்தலைன்னா அதுவும் அரசாங்கத்தினுடைய வேலை தானே, அரசாங்கத்தினுடைய கடமை தானே. இதற்கு என்ன பண்ணோம்? மரியாதைக்குரிய அமைச்சராக வந்திருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர்கள் அவருக்கு அதெல்லாம் சரி பண்ணி பார்க்கறதுக்கு அவருக்கு டைம் கொடுக்கணும். நீங்கள் நான் ஓப்பனாக சொன்னேன், நான்லாம் வேறு மாதிரி பண்ணியிருக்கேன். வைத்தறிச்சலுங்க, கஷ்டப்பட்டு படத்தை எடுத்து அதை ரிலீஸ் பண்ணாமல் என்னங்க நியாயம்? ஒரு கருப்பு முன்னாடி ஒரு வெற்றி படங்கிறதுக்கு அவள் பெரிய ஹீரோக்கே அந்த பிரச்சனைன்னா, முதல்வருக்கே பிரச்சனை கொடுத்தீங்க ஜனநாயகனுக்குன்னா, சின்ன படங்களா நீ காத்தடிச்சு விற்கிற பாப்கார்னுக்கு நான் இவ்வளோ காசு கொடுக்கணும்னா நீ வெளிலேருந்தையும் எடுத்துகிட்டு வரக்கூடாது, இதுதான் சாப்பிட்ணும். நான் வெறும் படத்தை காட்டி நான் இப்படி விசில் அடிச்சுட்டு போயிடுறது எப்படி? அதனால தான் விசில் அடித்தாங்க. இன்றைக்கி நிலைமை என்ன? கத்தி சின்ன படங்களை வாழ வச்சிங்களா? வைக்கலையே, வெறும் பெரிய படங்கள் தான் வாழ்ந்தாங்க. இப்போது சினிமாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய நம்ம முதல்வர் அவருக்கு தெரியாதா? இதை பண்ண மாட்டாரா? இவர் ஏன் அப்பாயின்ட் பண்ணுறாரு? அவருக்கு தெரியாமல் வந்து அப்பாயின்ட் பண்ணுவாரா? சண்டை சச்சரவு வரக்கூடாது, அதான் முதல்வருக்கு தேவைக்கூடாது. ஆனால் தீர்வு காணணும். மது விற்பனை இல்லாத போது அரசாங்கத்துக்கு பெயின் வருமானமே சினிமா தான். அதனால தான் ஓங்கி பேச முடியுது. இப்போ ஓங்கியே பேச முடியல, எல்லாம் ஆகிப்போச்சு. இப்போ மறுபடியும் குரலை வெளில கொண்டு வரதுக்கு பண்ணுங்கன்னு தான் கேட்குறாங்க. அண்ணாமலை இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ண போறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ், ஹாஸ்டல், கம்மியான ஃபீஸ்ல, ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ். கரெக்ட்டா? அந்தமான் நாடு மன திருப்தி தான். போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். சினிமாலேயே எடுத்துங்க, ஃபஸ்ட்டு வந்தது சேம்பர், தயாரிப்பாளர் சங்கம். அப்போ அந்த தயாரிப்பாளர் சங்கம் வச்சிட்டான்னா நம்மளை அழிச்சிருவோம். அதுக்கு ஒரு சங்கம் வேணும்ன்ட்டு இங்கே ஃபெடரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு யூனியனாக ஸ்டார்ட் ஆகுது. 24 சங்கம் வந்து ஒரு ஃபெடரேஷன் வருது. இங்கே ஃபெடரேஷன் வந்து பாம்பே ஃபெடரேஷன், ஈஸ்டர்ன் ஃபெடரேஷன், வெஸ்டர்ன் ஃபெடரேஷன், இப்படி எல்லா ஃபெடரேஷனும் டோட்டலாக ஆல் இண்டியா கான்ஃபெடரேஷன். இதுக்கெல்லாம் பெரிய சூப்பர் பாடி ஏன் வருது? இது இவங்களுடைய இது என்ன? இப்போ இவங்கள பேலன்ஸ் பண்ணுறது தான் இந்த ஃபெடரேஷன் இருக்குது. இப்போ அவங்க இப்போ எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும், வலி இருக்கும், இவனுக்கு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை என்னன்னு கேட்கணும், அந்த பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி சினிமா இருக்கக்கூடிய நிலைமை என்ன? ஏன் சின்ன படம் ஓட மாட்டேங்குது? இன்றைக்கி எடுக்கிறது நிச்சயம் எடுத்திங்கன்னா பெரிய படங்கள் எத்தனை வருஷத்துக்கு ரிலீஸ் ஆகுது, சின்ன படங்கள் எத்தனை ரிலீஸ் ஆகுது, இத்தனை படத்துக்கு ஏன் ஓடிடி வரல? ஓடிடி கொடுக்க மாட்டான், பெரிய படத்தை மட்டும் வாங்குறான். ஆனால் ஆரம்பித்தது எங்களை வச்சு, சின்ன படங்களை வச்சு தானே ஆரம்பித்தேன். இன்றைக்கி அவங்கள பட்னி போடுறியே. இன்றைக்கி ஒருத்தனுக்காவது லாபம் கிடச்சதுன்னு ஒரு படத்தை சொல்லுங்கள். ஒரு சின்ன படம் வெற்றி அடைஞ்ச ஒரு 2-3 அப்படி இருக்குது. ஒரு 150 படம் ரிலீஸ் ஆனால் 2-3 படம், மிச்சத்தை வாங்குறது இல்லைங்க. ரிலீஸ் ஆகாமல் கிடக்கு 300 படம், அவ்வளோ படம் கிடக்கு. இந்த ஓடிடிலேயாவது ரிலீஸ் பண்ணுறேன். நான் முதல்ல அதை தான் வாங்கினேன், அதுவும் நான் பண்ண மாட்டேன். பாலிசியெல்லாம் மாற்றிட்டாங்க. இப்போ அப்போ எங்கே தான் சார் போவாங்க? அதை தான் இப்போது வந்து எனக்கு ஒரு நண்பர் சொன்னார், டெல்லியில் வந்து வேவ்ஸ்னு ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, சிறிய படங்களுக்கு. அந்த மாதிரி ஒன்று இங்கே தமிழ்நாட்டில் நம்ம கொண்டு வரணும். ஓகே, சிறிய படங்களுக்காக. ஸோ இப்போ நான் அந்த நேரத்துலலாம் இது கிடையாதுங்க. இந்த அப்போல்லாம் நான் வந்து சண்டை போடுறேன். இப்போது ஒவ்வொன்றுக்கும் சண்டை போட்டு தான் நாங்கள் பெற்றோம். ஆனால் நாங்கள் சண்டை போட்டது எல்லாமே எங்களுக்கு மட்டுமா போட்டோம்? இப்போ மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் ராஜன் மறைஞ்சிட்டார், ஒரு போராளி. இந்த பக்கம் நான் ஒரு போராளி. அந்த திருட்டு விசிடிக்காக என்னென்ன போராட்டம் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தெரியுமா? இறங்கி அடிப்பாருங்க ராஜன். அவர் வீட்டுக்காக அடித்தார், ஓடி ஓடி அடிச்சிருக்கேன், என் கண்ணால் பார்த்துருக்கேன். என் திருட்டு விசிடி விற்கிறவங்கள பர்மா பஜாரில் சண்டை போட்டிருக்காரு. எந்த ஏரியாவும் உயிரை பற்றி கவலையே பட்டதில்லை அவர். அப்பேற்பட்ட இது எங்களுக்கும் அந்த பாதிப்பு உண்டு. தொழில் நடந்தால் தான் தொழிலாளி எதுக்கு சொல்லனா, திருட்டு விசிடி வந்து எங்களை சாவடிக்குது. அப்போ போய் எதிர்த்து நாங்களும் குதித்து சண்டை போடுறோம். தொழிலாளி முதலாளி ஒற்றுமையாக போய் சண்டை போட்டு வெற்றி அடைகிறோம்.
வெற்றி அடைஞ்சு அது ஒழிச்சோம். இந்த ஒத்துமை எல்லாருக்கும் வரணும்னா அதற்கு தான் அந்த அமைச்சர் பதவி. இந்த ஒற்றுமையாக்குறது, இப்போ தொழிலாளர் வாரியம் இருக்குது, தொழில்துறை அமைச்சர் இருப்பார், ஆனால் சினிமாவுக்குன்னு அமைக்கிறாங்க. இது ஒரு இந்த படம் ஜெயிச்சாதான் உண்டு, படம் ஜெயிக்கலைன்னா இல்லை. இவன் ஜெயித்தாலும் ஜெயிக்கலனாலும் சோறு போகணும் இந்த தொழிலாளிக்கு. ஆமாம், அவனுக்கு அவன் சம்பளம் கொடுத்துடணும். இவன் சம்பளத்தெல்லாம் கொடுத்து அவன் போட்டு நின்று அவன் கிடைக்கலை, முடிஞ்சு போச்சு சினிமா. இப்போ சினிமா உலகம், சினிமா தொழில் நசிஞ்சு இப்படி ஆல்மோஸ்ட் 60-40 லெவலில் கிடக்குங்க. 60-40 கூட நான் ஜாஸ்தி சொல்கிறேன். ரொம்ப நொழிஞ்சு போய் கிடக்கு அப்படி. இப்போ இதை நிறுத்தலைன்னா அதுவும் அரசாங்கத்தினுடைய வேலை தானே, அரசாங்கத்தினுடைய கடமை தானே. இதற்கு என்ன பண்ணோம், மரியாதைக்குரிய அமைச்சராக வந்திருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர்கள் அவருக்கு அதெல்லாம் சரி பண்ணி பார்க்கறதுக்கு அவருக்கு டைம் கொடுக்கணும். நீங்கள் சந்தித்து உங்கள் பிரச்சனை என்ன, எதனால் இது பண்ண, ஏன் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஓடுது, ஏன் இந்த கியூப் இப்படி பண்ணுறானுங்க, இங்கே ரிலீஸ் ஆகலை, வெளியில் போய் மும்பையில் ரிலீஸ் ஆகுது, அப்போ எந்த நம்பி இந்த கியூப் இருக்கணும். நான் ஓப்பனாக சொன்னேன், நான்லாம் வேறு மாதிரி பண்ணியிருப்பேன். வைத்தறிச்சலுங்க, கஷ்டப்பட்டு படத்தை எடுத்து அதை ரிலீஸ் பண்ணாமல் என்னங்க நியாயம்? ஒரு கருப்பு ஒரு வெற்றி படங்கிறதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஹீரோக்கே அந்த பிரச்சனைன்னா முதல்வருக்கே பிரச்சனை கொடுத்தீங்க ஜனநாயகனுக்குன்னா அப்போ சின்ன படங்கள்லாம் என்ன ஆகும்? இப்போ இது எங்கள் முதல்வருக்கு தெரியும்ல, நம்ம முதல்வருக்கு தெரியும்ல, இப்போ நம்ம எனக்கே பண்ணிங்களே, அப்போ இந்த சின்ன படம் எப்படி அதை வாழ வைக்கணுமா இல்லையா? நிச்சயமா அதை வாழ வைக்கணும்னா மெயினாக 2 பேரையும் பேலன்ஸ் பண்ண வேண்டிய வேலைகள் இருக்கும் நிறைய. என்ன நீங்கள் நினைக்கிற மாதிரி எக்ஸிபியூட்டர், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே உள்ளே இருக்காங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசணும், எல்லாரையும் கூப்பிட்டு பேசி உனக்கு என்ன பிரச்சனை, இப்போ இவங்க நாங்கள் சொல்லும்போது பல பிரச்சனை சொல்ல, நீங்கள் என்ன பொதுமக்களுடைய பிரச்சனையும் சேர்த்து வச்சு பேசணும். இத்தனை டிபார்ட்மெண்ட்டையும் கூப்பிட்டு பேசும்போது, இப்போ நாங்கள்லாம் பேசும்போது அதை தான் பேசுவோம். பொதுமக்களுடைய பிரச்சனை, நான் போய் தேட்டருக்கு படம் பார்க்கணுன்னா, பாப்கார்ன் வாங்கணுன்னா இந்த வேலை, சைக்கிள் ஸ்டாண்டுக்கோ இல்லை மோட்டர் பைக் ஸ்டாண்டுக்கோ இல்லை கார் பார்க்கோ இல்லை மோட்டர் பைக் பார்க்கிங்கோ இந்த ரேட்டு, கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபா இல்லாமல் என்னால் சினிமா பார்க்க முடியாது. இது நியாயமா? அப்போ நான் எப்படி போய் சின்ன படத்தை அந்த படத்தில் போய் பார்க்க முடியும்? உண்மையான அவன் சொல்கிற விமர்சனம் உண்மை. நீ காத்தடிச்சு விற்கிற பாப்கார்னுக்கு நான் இவ்வளோ காசு கொடுக்கணும்னா நீ வெளிலேருந்தையும் எடுத்துகிட்டு வரக்கூடாது, இதுதான் சாப்பிட்ணும். நான் வெறும் படத்தை காட்டி நான் இப்படி விசில் அடிச்சுட்டு போயிடுறதுக்கு இது எப்படி? அதனால தான் விசில் அடித்தாங்க. இதுக்கு தான் அடித்த பெரிய விசில். இந்த மாதிரி இருக்கும்போது இது எல்லாத்தையும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் தேட்டரு இப்படி எக்ஸிபியூட்டர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அத்தனை பேரையும் கூப்பிட்டு, நீ டிஸ்ட்ரிபியூட்டரே இல்லை சார், எப்படி போகிறாங்க? ஏன் மிச்ச லாங்குவேஜ் இதுவாகுது? அவன் சமரசப்படுத்துறது முக்கியமான வேலை அது. இப்போது பேப்பரு, நியூஸு எல்லாமே அதில் தான் சேரும். அதில் அப்போது அந்த துறையை சாரும்போது எதுக்காக அதையும் சேர்த்து கொடுக்குறாங்க? அது தவறாக திரிச்சு போட்டுறாதீங்க நீங்கள். அதுங்கிறது தான் போட்டிங்கன்னா மறுபடியும் சண்டை வந்துடும் உங்களுக்குள்ளே. சண்டை வந்தால் நீயா நானா, நடிகனா ப்ரொடியூசரா தொழிலாளியா, இப்படி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா எக்ஸிபியூட்டரா, நான் இல்லைனா நீ ஓட்டிடுவா படத்தை, இப்படி ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு ஈகோ. அந்த ஈகோவை எப்படி பண்ணுறது? ஒருத்தனுக்கு அப்போ அழுக வருதுன்னா என்ன விஷயம்? கோவத்தை கழுவுறதுக்கு வர்றது தான் அழுக. கோவத்தை எப்படி கழுவுறது? அதுக்கு அழுக வேணும். அது யாரான இந்த ஒரு செக்டார் அது அழுகும். தயாரிப்பாளன் இப்போ அழுக ஆரம்பிச்சிட்டான். கோவப்பட்ட ராஜன் மாதிரி ஆட்கள் சூசைட் பண்ணிக்கிற ஆளா, நின்று சண்டை போடக்கூடிய ஒரு ஆள். இன்றைக்கி நிலைமை என்ன? கத்தி சின்ன படங்களை வாழ வச்சிங்களா? வைக்கலையே. வெறும் பெரிய படங்கள் தான் வாழ்ந்தாங்க. இப்போ நாங்கள் எங்கே போகிறது? இதுதான் அந்த ஆளுடைய கேள்வி. இன்றைக்கி எல்லாருமே அதான கேள்வி. இந்த ஈகோ இல்லைன்னா பிரச்சனை இல்லை. இந்த ஈகோ தான் பிரச்சனை. ஒருத்தர் இல்லாமல் அப்போ நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து எப்படி அந்த அரக்கன், அந்த திருட்டு விசிறிங்கிற அரக்கன் அழிச்சோமோ, அதுக்கெல்லாம் கட்டுக்கோப்பாக இருந்தது. நம்ம அது மாதிரி எல்லாரும் செக்டாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு கூடி ஒரு ஜேசிசி, ஜாயிண்ட் கன்சல்டிவ் கமிட்டி அப்படின்னு ஃபார்ம் பண்ணி, ஸோ அதில் ஒரு நியூட்ரலான ஒரு இது, அப்போ நான் இருந்தேன் அதில் தலைவராக. ஸோ அந்த மாதிரி ஒன்று உருவாக்கி, இப்போ நாம் வரணுன்றதில்லை, நீங்கள் ஒவ்வொரு இத்தனை செக்டார் கூப்பிட்டு அவர் பேசுகிறதுக்கு கூட டைம் கொடுக்காம என்ன பண்ணார்? இவர் கிழிச்சிடுவாரா, வந்துடுவாரான்னா, என்னடா எனக்கு இதில் போய் படிச்சுட்டு வரணும் பண்ணாங்க சொல்லு. அவர் நான் எங்கே போய் ஹாலிவுட்டில் போய் நான் ட்ரெயின் ஆகி வரேன்னு சொல்ல முடியுமா? இது தமிழ்நாடு நடக்கிற பிரச்சனையை நான் பார்க்கணும். என்ன பிரச்சனை ஐயா? உன் பிரச்சனை என்ன தம்பி?
பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சாதானே சார் தீர்வு சொல்ல முடியும். பிரச்சனையே தெரியாதுன்னா உனக்கு தெரியுமா? தெரிஞ்ச இவ்வளோ நாள் ஏன் பண்ணல? கேள்வி இருக்கா இல்லையா? நிச்சயமா. நீங்கள் கேட்கறது மாத்திரம் கேட்குறீங்களே, இவ்வளோ நாள் ஏன் அந்த கேள்வி கேட்கல? இதுக்கு முன்னாடி அமைச்சர் வந்தவங்களுக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருந்தது. ஏன் இன்னி அவங்க ஏன் கேட்கல? அப்போ ஏன் நீங்கள் குரல் கொடுக்கல? அதாவது தைரியம் எங்கே வேணும்னா தொழிற்சங்கங்களுக்கு தைரியங்கள் வேணும். தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். அதில் எந்த பார்வையும் யோசிக்கக்கூடாது. நேர் பார்வையோடு போய் பேசணும். அது நான் வந்து முதலமைச்சரோட ஜெயலலிதா மேடத்துக்கிட்டையும் அப்படி தான் பேசுவேன், கலைஞர் ஐயா அவர்கள்ட்டையும் அப்படி தான் பேசுவேன், நான் எல்லாத்தையும் அப்படி தான் பேசுவேன். ஏன்னா என் தொழில் எனக்காக நான் கேட்கல, தொழிலாளர்களை கேட்குறேன். சினிமா வாழணும், சினிமா வாழப்பேன். ஏன்னா சினிமாவிலேருந்து வந்தவங்க அதனால் பண்ணாங்க. புரியுதுங்களா? புரியுது. இப்போ இங்கே சினிமாவிலேருந்து இவர் வந்திருக்காரு. இவர் புதுசாக ஒருத்தர் கொண்டார். ஏன்னா அவருக்குள்ள நீங்கள் இங்கே இருக்கிற மினிஸ்டர் அங்கே போய் சேர்ந்தார் சேரில் இல்லை, அவர்கிட்ட இருக்கிற மினிஸ்டர் தான் இருக்கார். அப்போ அவரை தான் ஆக்கணும். வேற ஒருத்தர் ஆக்கிறனா யார் இருக்கா சொல்லுங்கள்? நீங்கள் சொல்லுங்கள், வைக்க சொல்லலாம். அவருடைய அறிவுத்திறன் உங்களுக்கு தெரியுமா? அவர் கிராஸ்பிங் பவர் உங்களுக்கு தெரியுமா? ஒரு நல்ல கிராஸ்பிங் பண்ணக்கூடிய ஒரு மினிஸ்டராக தான் போட்டிருக்காரு. ஆனால் சமாதானம் பேசும்போது லேட் ஆகுமா ஆகாதா? உடனே நீ போய்டு, இல்லைன்னா உன்னை தூக்கிடுவேன், உன்னை சுட்டுருவேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. எல்லாரையும் அரவணைக்கிற துறை அது. ஒரு செக்டாரில் இப்போ தொழிலாளர் நல வாரியம்னா அதுவும் அதே கஷ்டம்தான். பஸ்ஸு எல்லா தொழிற்சங்கங்கள் எத்தனை இருக்கோ அத்தனையும் பதில் சொல்லி ஆகணும். இல்லைன்னா நாங்கள் போய் உட்காரோம் அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வந்துடும்ல. சரி, அது ரெண்டு பேரும் தொழிலாளியும் பார்க்கணும், அரசாங்கத்தினுடைய வருவாயும் பார்க்கணும். ரெண்டையும் பார்க்க வேண்டியது கடமை அவங்களுது. அதுலேயே அது ரெண்டோட முடியும். இது 7-8 செக்டார்ஸ் இருக்குது. சாதாரணமாக போயிட்டு இருக்கு பாட்டுக்கு. ஆமாம் சார், தேட்டரில் இருக்கிற தொழிலாளி கூட நம்ம தொழிலாளி தானே. ப்ரொஜெக்டர் ஆப்ரேட்டர் ஆகட்டும், சைக்கிள் ஸ்டாண்ட் வச்சுருக்கணும் ஆகட்டும், எல்லாமே இருக்கட்டுமே. யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்? அப்போ இந்த தேட்டர் சினிமா இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இப்போது சினிமாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய நம்ம முதல்வர் அவருக்கு தெரியாதா? இதை பண்ண மாட்டாரா? இவர் ஏன் அப்பாயின்ட் பண்ணுறாரு? அவருக்கு தெரியாமல் வந்து அப்பாயின்ட் பண்ணுவாரா? சண்டை சச்சரவு வரக்கூடாது, அதான் முதல்வருக்கு தேவைப்படும். ஆனால் தீர்வு காணணும், படங்கள் ஓடணும், எல்லா படமும் ஒன்றா தயாரிப்பாளர்கள்லாம் போய் பார்த்தாங்க. இப்போ அவர் டெஃபினட்டாக அவங்க செக்டாரை கேட்டாரா? எக்ஸிபியூட்டர் செக்டரை கேட்பாங்களா? டிஸ்ட்ரிபியூட்டர் செக்டரை கேட்பாங்களா? டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? எங்களுக்கு வேலையெல்லாம் போயிடுச்சுங்கன்னுவாங்க. உண்மை தானேங்க. இப்போ முதல்ல சினிமா எடுக்கும்போது டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்க ஒரு சினிமா எடுக்கணும்னா முதல்ல கதை இலாக்கான்னு ஒன்று இருக்கும். கதை எழுதுகிறவங்க அரூர்தாஸ் சார், அவர் நிறைய ஒரு பெரிய அதுதான் அங்கே கதை அதுக்குன்னு செப்பரேட்டாக யூனியன் இருக்குது. வைகராஜ் சார்லாம் இருந்தார். ஸோ இது அவர் கதை எழுத அந்த கதைக்கு யார் சரியாருங்க, தயாரிப்பாளர் எந்த இயக்குனர் சரியாக இருப்பாங்க, அந்த இயக்குனரை கூப்பிட்டு பேசுவாங்க. ஸோ இந்த இயக்குனர் தயாரிப்பாளர் ஒன்றா வராங்க. கதையும் இவங்க 3 பேர் ஒன்றாயிட்டாங்க. இப்போது புரியுதுங்களா உங்களுக்கு? ஒன்றாயிட்டு இவங்க அதுக்கு தகுந்த ஹீரோ யார் இந்த கதைக்கு ஏன்னா அவரை கூப்பிட்றாங்க, அவரை போடுறாங்க. ஸோ இது அதுக்கப்புறம் இப்படி போய்ட்டுருக்கு. இப்போ இந்த கதைன்ற இலாக்காவே இல்லையா? கதை எங்கே இருக்குது? நீ கதை சொன்னால் நீ தான் டைரக்டர். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அதே மாதிரி அவன் வாங்கி விநியோகம் பண்ணிட்டு இருந்தான் படத்தை, இந்த தேட்டருக்கு அது தேட்டருக்கு. இப்போ ஒவ்வொருத்தரும் 70 தேட்டர் 80 தேட்டர் எல்லாத்தையும் கையில் வச்சுக்கிட்டாங்கன்னா எப்படி வரும்? இப்போ தொழிலாளி மாதிரி அவங்க நான் ஸ்ட்ரைக் பண்ணுறேன்னா உன் படத்தை நான் ரிலீஸ் பண்ண மாட்டேன், 70 படம் என் கையில், 70 தேட்டர் என் கையில் இருந்தால் என்ன வருது? இது அரசாங்கத்துக்கு நட்டம். இப்போ மது விற்பனை இல்லாத போது அரசாங்கத்துக்கு பெயின் வருமானமே சினிமா தான். அதனால தான் ஓங்கி பேச முடியுது. இப்போ ஓங்கியே பேச முடியல, எல்லாம் ஆகிப்போச்சு. இப்போ மறுபடியும் குரலை வெளில கொண்டு வரதுக்கு பண்ணுங்கன்னு தான் கேட்குறாங்க. அதற்காக ஒருத்தர் நிர்வகிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த நிலை மாறும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஒரு நேரம் பொறுமையாக விஜய் அவர்கள் பற்றி, முதல்வரானதை பற்றி நிறைய விஷயம் ஷேர் பண்ணிட்டீங்க. கண்டிப்பாக இனிமேல் சினிமா துறைக்கும் சரி, தமிழ்நாட்டுக்கும் சரி. இல்லைங்க, நிச்சயமாக ஒரு விஷயம் தெளிவாக நான் சொல்கிறேங்க. சினிமா மட்டும் இல்லை, இந்த தமிழ்நாட்டு அரசியலை அவர் எந்த விதமான ஜாதி மத பேதம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு அவங்க 1000 என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம். அதை பற்றி காதிலே வாங்கிக்கிறதில்ல. அவர் பொறுமையாக பார்க்குறாரு, பார்த்துட்டே இருக்கார். என்ன பேசுங்க 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 அப்படிங்கிறாரு. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற அந்த 170 172 சொல்கிறீங்க இல்லையா, அடுத்து 372 ஆகிறக்கூடிய காலம் விரைவில் இருக்குது. அந்த அளவுக்கு நிச்சயமாக இந்த தமிழக மக்களுக்கு அவர் நல்லது செஞ்சு அவர் ஒரு நல்ல முதலமைச்சர் அப்படிங்கிற பேர் எடுத்து ஒரு பெரிய நல்ல டோட்டல் இந்தியா அவரை பற்றி பேசுன்றது என்னுடைய கருத்து. சூப்பர் சார், இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களை பொறுமையாக பகிர்ந்துட்டதுக்கு
ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி சார், வணக்கம். அண்ணமால் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ண போகிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ், ஹாஸ்டல், கம்மியான ஃபீஸில். ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ் கரெக்டா? அந்தமான் நாடு மன திருப்தி தான்.